சூப்பரா இருக்குங்க. குரூப் 4 பொது தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு தலைப்புலையும் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு உதாரணத்துக்கு குறிநெடில் வேறுபாடுன்னு நம்ம சிலபஸ்ல இருக்கும். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2 இணைச்சிருக்கும். அப்போ இதை பார்க்கும்போது இதான் குறிநெடில் வேறுபாடா, சூப்பர்பா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இணை எழுத்துக்கள் அறிதல் சுட்டு எழுத்துக்கள்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒரு 2 இணைச்சிருக்கும். இதன் மூலமா என்ன பண்ணிக்கலாம், தெளிவா தெரிஞ்சுக்கலாம் கொஸ்டின் இப்படிதான்ப்பா கேட்பாங்கன்னு. அதுக்கப்புறம் வினா எழுத்துக்கள்னு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வினா சொல் தேர்வு செய்தல ஒரு 3 கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்தல் அதுவும் இதுக்குள்ளதான் வருது, அதுல ஒரு கொஸ்டின். அப்புறம் நம்ம 10th புக்ல வினா விடை வகைகள்னு இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, அதுல ஒரு கொஸ்டின். மொத்தம் இந்த வினா எழுத்துக்கள்லயே 5 கொஸ்டின் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இணைச்சிருக்கோம். தெளிவா இதே மாதிரி தான் ஒவ்வொரு தலைப்புலையும் கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்ற ஓவர் வியூவும் பேட்டர்னும் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். மொத்தம் 30 பக்கம் இருக்குதுங்க. இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது சிலபஸ் இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம வாரம் திங்கக்கிழமை இந்த புதிய சிலபஸ் பேட்டர்ன்லேயே 100 கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சிட்ருக்கோம். 9 டெஸ்ட் 900 கேள்விகள் முடிச்சாச்சு. இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி நீங்கள் எழுதணும், எப்படி அந்த டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். இல்லைப்பா என்னால் ஆன்லைன் டெஸ்ட்லாம் எழுத முடியாதுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பல்காக கொஸ்டின் கொடுத்துருங்க, நான் பேமெண்ட் பண்ணி கூட வாங்கிக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு கொரியர் அமைச்சிருங்க அப்படின்றவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மொத்தம் 25 செட்டு 2500 கேள்வி. இந்த 2500 கேள்வியுமே இந்த சிலபஸ் பேட்டர்ல தான். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ குறிநெடில் வேறுபாடுனா 60 கொஸ்டின் ப்ராக்டிஸ் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 25 செட்டாக உங்கள் வீட்டுக்கே அமைச்சிடுறோம். அதை எப்படி பே பண்ணி வாங்குறது எல்லாம் இந்த வீடியோ தெளிவாக பார்த்துருவோம். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4க்கு பொது தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இலக்கணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்தம் 7 யூனிட் பிரித்து கொடுத்து ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ கொஸ்டின் கேட்போம் அப்படின்ற ஒரு பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. யூனிட் 1 எடுத்தால் 25 கேள்வி, யூனிட் 2, 3லாம் எடுத்துக்கிட்டா 15 கேள்வி அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? பட் இதில் இருக்கிற தலைப்பெல்லாம் புதுசாக இருக்கும். இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன் நம்மளே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் கொடுங்க அப்படின்னு நம்ம டிஎன்பிசி கிட்ட சொன்னோம். பட் அவங்க தான் செவி சாய்க்கலை. அவங்க செவி சாய்க்கலைன்னா என்ன, நம்ம செவி சாய்க்கலாமே அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த சிலபஸை எடுத்து ஒவ்வொரு தலைப்புலையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு 2 கொஸ்டினு 5 கொஸ்டினு அப்படின்னு ஒவ்வொரு தலைப்புக்காக பிரித்து கொடுத்துருக்கோம். கட்டாயமாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கையில் இருக்கணுங்க. இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு தெளிவே கிடைக்கும், இல்லைனா குழப்பிட்டு தான் இருப்பீங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ரைட்டு, நான் இதில் அப்படியே ஓவராலாக சொல்லிடுறேன் பிடிஎஃப்ல என்ன இருக்குன்னு. முதல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 1ன்னு எடுத்துக்கிட்டா இதில் 25 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டாக எழுத்துன்னு சொல்லிட்டு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுதல்னு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி பிரித்து எழுதுக என்னென்னா சேர்த்து எழுதுக என்னென்னா. இருந்தாலும் நம்ம எல்லாமே கொடுத்துருமேன்னு ஒரு 3 கொஸ்டின் மாடல் கொடுத்துருக்கேன். இதுக்கு வித் ஆன்சரே கொடுத்துருக்கேன், கன்ஃபியூஷன் தேவையில்லை. அதுக்கப்புறம் சந்திப்பிழை நீக்கி எழுதல் அதில் ஒரு கொஸ்டின், குறிநெடில் வேறுபாடு அதில் ஒரு 2 கொஸ்டின், இந்த லகர வேறுபாடு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து ஒலி வேறுபாடுங்க. நம்மளுடைய சிலபஸ் பழைய சிலபஸில் ஒலி வேறுபாடுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் இவ்வளோ விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 3 கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இந்த இணை எழுத்தறிதல் சுட்டெழுத்தறிதலில் ஒரு 2 கொஸ்டின், வினா எழுத்துக்கள்ல இருந்து நான் இன்ட்ரோலே சொல்லிட்டேன், அதனால வேகமாக வந்துடுறேன். இந்த ஒருமை பன்மை அறிதல், ஒருமை பன்மை பிழை நீக்குதல் இதில் வந்து பார்த்தோம் ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இத்தோட எழுத்து முடிஞ்சிருச்சு. சொல் எடுத்துக்கிட்டா இந்த வேர் சொல் அறிதல், வேர் சொல்லில் இருந்து வினை முற்று வினையச்சம் வினையால் அணியும் பெயர்
பெயரச்ச வகைகள் அறிதல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதில் வந்து மூணுக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர் சொல் வினை எச்சம் எல்லாம் பாருங்க தெளிவாக கொடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது அயற்சொற்களுக்கு நேராக தமிழ் சொல் கேட்டிருப்பாங்க. ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஈஸி, புக்கில் கூட இருக்குது சரிங்களா. இது பிறமொழி சொற்கள் தான், பட் இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரைட்டு, 2 கொஸ்டின் கொடுத்துட்டா இப்போ தெளிவாகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்போ பாருங்க 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். இது புதுசு, இதுக்கு முன்னாடி நீங்க இதை பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த 2 எக்ஸாம்பிள் பார்க்கும் போதே அட இது 7th புக்கில் இருக்குதுப்பா, அடடா இது ரொம்ப ஈஸியாச்சே அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்துடும். எப்போ இந்த சிலபஸ் ரொம்ப ஈஸின்ற ஒரு தாட் வந்துருச்சோ அன்னைக்கே நீங்கள் 100க்கு 100 வாங்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப ஈஸி தான் சிலபஸ். ஓகேங்களா, யூனிட் 1 முடிஞ்சிச்சு. இப்போ யூனிட் 2ன்னு எடுத்துக்கிட்டா இதில் 15 கேள்விகள் கேட்பேன்னு சொன்னாங்க. அதில் பாருங்களேன், எதிர் சொல்லா ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஒரு எழுத்து ஒரு மொழி இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 3 கொஸ்டின் எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. ஆனால் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது புதுசு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அகர வரிசை உங்களுக்கு தெரியும், 2 கொஸ்டின் எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. ஆனால் ஒரு பொருள் பன்மொழி பற்றி உங்களுக்கு தெரியாது, அதுக்கு ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. இருபொருள் குறித்த சொற்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பட் இதுவும் நமக்கு தெரியாது, புது டாபிக். இதுலேயும் பார்த்தா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த திங்கள் அப்படின்னா மாதம் சந்திரன் இதெல்லாம் நம்ம புத்தகத்தில் அடிக்கடி பார்க்கத்தான், இதைத்தான் இப்படி கொடுத்துருக்காங்க. சூப்பர்ல, ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதெல்லாம் கூட எழுத்து புக்கில் 10th புக்கெலாம் நம்ம பார்த்துருப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம், எப்படி கேட்பாங்க அப்படின்னு. சொல் பொருள் பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இதே மாதிரி பாருங்களேன், ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து இந்த தலைப்புக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் எப்படி தான் கேட்பாங்க, இந்த பேட்டர்ன் தாங்க அப்படின்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் தான், நம்ம ஓனாலாம் கொஸ்டின்ஸ் கொடுக்கல சரிங்களா. அப்போ உங்களுக்கு இந்த சிலபஸை அழகாக உங்களுக்கு பிரித்து கொடுத்தாச்சு, இப்படி தான் கேட்பாங்க அப்படின்ற தெளிவு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் டிஎன்பிசி கிட்ட கேளுங்க, மாடல் கொஸ்டின் கொடுத்தா கொடுக்கலாம் போட்டோம், நம்ம பாட்டுக்கிட்டு இந்த பேட்டர்னில் படித்தாவே போதும், ஈஸியாக இருக்கும். தெளிவாக புரிஞ்சிருச்சுங்களா? ரைட்டுப்பா. சரி, EDF எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லலாம் தெளிவாக கொடுத்துருக்கேன். என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 கொடுக்கல. ஏன்னா யூனிட் 7 ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த திருக்குறள் அறநூட்கள் பற்றிலாம் கேட்பாங்க இல்லையா, அது ஆல்ரெடி நம்ம பழைய சிலபஸ் பேட்டர்ல தான் அது இருக்குது. அதனால அந்த 15 கொஸ்டின் மட்டும் கொடுக்கல சரிங்களா. வேணும்னா சொல்லுங்க, தெரியத்தால அந்த யூனிட் 7 மட்டும் இதில் அட்டாச்மெண்ட் பண்ணல. ஓகேங்களா, ரைட்டுங்க. அப்படியே முடிச்சுட்டாங்க பாருங்க, 27 பக்கம் வருதுங்க. 28வது பக்கம் தான் நான் சிலபஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஒரு முறை இந்த சிலபஸ் பார்த்துருங்க, இந்த தலைப்பெல்லாம் தான் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேவா, புரியுதுங்களா? ரைட்டு, 2 பக்கம் சிலபஸ். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 செட்டு, மறுபடியும் சொல்கிறேன், இந்த 25 செட்டும் ஆல்ரெடி டிஎன்பிசிக்கு கொஸ்டின் எடுத்து கொடுத்த ஒரு நபர், 2014 குரூப் 4க்கு பொதுத்தமிழ் எடுத்து கொடுத்த ஒரு நபர் தான் 2500 கேள்விகளும் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2500 கேள்வி உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 559 ரூபாய் பே பண்ணிங்கனாவே போதுங்க. கொரியர் சார்ஜோட உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஒவ்வொரு செட்டும் ஃபர்ஸ்ட் செட்டா 100 கொஸ்டின் இருக்கும். 100 கொஸ்டினோட ஒரு OMR ஷீட், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக டிஎன்பிசி வெளியிட்டாங்க இல்லையா, அந்த OMR ஷீட் தான் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு செட்டுக்கும் 25 செட்டுக்கு 25 OMR ஷீட் கூட இருக்கும், கூடவே ஒரு பென்னு இருக்கும் சரிங்களா. மொத்தமாக சேர்த்து தான் 559 ரூபா. இல்லைப்பா அவ்வளோண்டு பே பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 21 செட்டு 2100 கேள்விங்கள்ங்க. அது வேணும்னா வெறும் 499 ரூபா. இதுவும் கொரியர் சார்ஜோடு தான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா வெறும் 499 ரூபா அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும், உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சிருவோம். ஸோ இந்த பேமெண்ட் டீட்டெயில் இங்கே பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டேன். ஆக்சுவலி நீங்கள் ஜிபேலையும் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர் இருக்குது, UPI ஐடியும் கொடுத்துட்டேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயிலும் கொடுத்துட்டேன், QR கோடும் கொடுத்துட்டேன். எல்லாம் தெளிவாக கொடுத்தாச்சு. ஏதாவது ஒன்றில் பே பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கிற டீட்டெயிலை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறங்க. அழகாக அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கொரியர் அனுப்ப வர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்றைக்கி பே பண்ணிங்கன்னா மினிமம் 5லேருந்து 10 நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அதுக்கு நான் கேரண்டி சரிங்களா. ரைட்டுப்பா. இல்லைப்பா நம்மளால பேமெண்ட்லாம் வாங்கி டெஸ்ட் எழுத முடியாது,
ஃப்ரீ டெஸ்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாருங்க லாஸ்ட் எண்டில் இங்கே இது வரைக்கும் பார்த்தீங்களா ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதில் ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நான் நெட்டை ஆஃப் பண்ணிருக்கேன், அதனால சொல்கிறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு இங்கே தெரியல சார்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன், அங்கே லிங்க் இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஓப்பன் பண்ணால் வாரம் திங்காம நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு கொடுத்துருப்பேன். இன்னைக்கு டேட்டுக்கு 9 டெஸ்ட்டு 900 கேள்விகள் புது சிலபஸ் பேட்டர்னில் நடந்து முடிதாச்சு. அடுத்த வாரம் 10வது டெஸ்ட் வரப்போகுது. சரிங்களா? இந்த டெஸ்ட் நான் ரெகுலராக அட்டன் பண்ணணும். அது எப்படி சார்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்து வச்சிருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிட்டாவே போதும், நானே வந்து டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எழுதினா மட்டும் போதும். சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது பேமெண்ட்டுக்காக விளம்பரம் கிடையாது. 559 ரூபாய்க்கு PDF டெஸ்ட் பேட்சே கிடையாதுங்க. நீங்கள் ஒன்றா எங்கே ஒன்றாலும் பாருங்கள். ஆனால் நம்ம வந்து வீட்டுக்கே அனுப்புகிறோம், இதற்கான கூலியை தான் நாங்கள் கேட்குறோம். ஸோ கொஷின் டைப் பண்ணோம், கொஷின் எடுத்தவருக்கு காசு கொடுக்கணும், பிரிண்டருக்கு காசு கொடுக்கணும், கவரு, பேனா, போஸ்டல் சார்ஜு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ் தான். அதுக்கு தான் முதல்ல சொல்லிட்டேன், எனக்கு லாபம் வேணாம், நாங்கள் செய்கிற வேலைக்கு கூலி தான் கேட்குறோம். அவ்வளோதான். சரிங்களா? கண்டிப்பாக தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். சரிப்பா, ஓகே. இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறது? கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. இன்னைக்கான டெஸ்ட் லிங்க்லாம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். PDF அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைமர் ஓடும். 15, 14, 13, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். கண்டிப்பா இந்த PDF உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்ததா மேக்ஸ்க்கும், அதுக்கு அடுத்ததா ஜிகேக்கும் ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு சிலபஸா எடுத்து ஓவர்வியூவா இந்த நோட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது புதுசா செய்யணும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, அதையும் சிறப்பா செஞ்சு முடிச்சிருவோம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.